ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, பல பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த கனவு வேலைங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஆர்ஐ ரெக்ரூட்மெண்ட்டை இப்போ அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் மினிமம் 25,500, மேக்ஸிமம் 44,500. இது ஸ்டார்டிங் சேலரி. இப்போ நான் சொல்கிறது இது இல்லாமல் அதிகபட்சமாக எவ்வளோ வரைக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,12,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்கதான் சொல்லியிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18, மேக்ஸிமம் 57 வயது வரை இருக்கவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இது இல்லாமல் உங்களுக்கு அஸ்பர் கவர்மெண்ட் நாம்ஸ் படி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஓபிசி கேட்டகிரினா 3 வருஷம், எஸ்சி எஸ்டினா 5 வருஷம், உடல் ஊனமுற்றோர்னா 10 வருஷம், இந்த மாதிரி அஃபிஷியலாகவே இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பெண்கள் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, அதாவது ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாலும் சரி, ஓபிசி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எஸ்சி எஸ்டி கேட்டகரி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, பெண்கள் நீங்கள் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. கூட வேறு யாரும் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அவங்க யாராக இருந்தாலும் சரி இந்த ஃபீஸு நீங்கள் பே பண்ண தேவையில்லை. மிச்சிருக்க கேட்டகரி ஆண்கள் மட்டும்தான் நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. முழுக்க நிரந்தர அரசு வேலைக்கீழே தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரவரியோ கான்ட்ராக்டரோலாம் கிடையாது இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் 6 மே 2024 தான் லாஸ்ட் டேட். இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நீங்கள் அப்ளை ஆன்லைன் லிங்க் இருக்குது, அது மூலிமா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழகத்தில் எல்லாருமே எந்த டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் எங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், கமெண்ட்லேயும் லிங்க்கை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு 6/4/2024 நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6/5/2024. இன்னொரு விஷயம், இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய ஹார்ட் காப்பீஸை நீங்கள் தபால் மூலிமா அனுப்பணும். அதுக்கான லாஸ்ட் டேட்டும் பார்த்தீங்கன்னா 6/5/2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இது தான். அதே மாதிரி நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் இது தான். சரிங்களா, இதுதான் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். ஃபஸ்ட்டு என்ன வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்ரட்டரிக்கான வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44,900 1,42,400 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இது டெப்யூட்டேஷன் பேசிக்கில் தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுக்கு மினிமம் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். கூடவே 5 years ரெகுலர் சர்வீஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 56 வயதுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2. இந்த வேலை வாய்ப்புக்கு 25,500 முதல் 81,100 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். கூடவே உங்களுக்கு டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கலாம். அதாவது 80 words per minute இங்கிலீஷில் நீங்கள் ஸ்டெனோகிராஃபியில் டைப் பண்ண தெரியணும். அப்படி இல்லைன்னா 35 words per minute வந்து டைப்பிங் ஸ்பீடு இருந்தால் போதும் இங்கிலீஷில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 27 வயதுக்குள்ளே இருக்கணும். ஜென்ரல் கேட்டகரினா ஏஜ் ரிலாக்ஸேஷன் அங்கே கீழே சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசி கேண்டிடேட்ஸ்னால் உங்களுக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எந்தெந்த இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக இருந்தாலும் சரி, உடல் ஊனமுற்றோர், முன்னாள் இராணுவத்தினர், விதவிகள், அதே மாதிரி டிவோர்ஸ் ஆன பெண்கள், இவங்களுக்கு எல்லாரும் அஸ்பர் கவர்மெண்ட் நாம்ஸ் படி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதாகவும் அஃபிஷியலாகவே அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண வேண்டிய லிங்க் வந்து இதுதான். இது மூலிமா தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 6 ஏப்ரல் 2023, லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 6/5/2024. அன்றைக்கி நீங்கள் ஹார்ட் காப்பீஸ் அனுப்புறத பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட் மூலிமா தான் அனுப்ப முடியும். நார்மல் போஸ்ட்லாம் அனுப்பிச்சிடாதீங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நம்ம ஃபீஸ் வந்து யாரெல்லாம் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் மற்றும் பெண்கள், நீங்கள் இந்த கேட்டகரி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி பெண்கள் நீங்கள் பே பண்ண தேவையில்லை.
மிச்சம் இருக்க ஆண்கள் 500 ரூபா பே பண்ணணும். நீங்கள் பே பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கலெக்ட் மூலிமா நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதிலே கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் இது மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த லிங்க்கில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு இமெயில் ஐடி, யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு, சரிங்களா, அது உங்களுக்கு வந்துடும். அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணி உள்ளே போனோன்னா ஸ்டெப் 4 என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் அது கேட்குறோ எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணி முடிச்சோன்னே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறத அதை கேட்கும். அதாவது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சர்டிஃபிகேட், 12th படிச்சிருக்கீங்கன்னா 12th, 10th, யூஜி, பிஜி என்ன படிச்சிருக்கீங்களோ அது, டேட் ஆஃப் பர்த்துக்கான சர்டிஃபிகேட் கேட்கும். அதே மாதிரி உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்னால் அது வைங்க. ஆல்ரெடி எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ஓசி கேட்பாங்க, சரிங்களா. அப்படி ஒர்க் பண்ணலைன்னா நீங்கள் என்ஓசி தேவையில்லை. ஸ்டெப் 6 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசன்ட் கலர் ஃபோட்டோகிராஃப் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் தான் உங்களுடைய ரீசன்ட் கலர் ஃபோட்டோகிராஃப்ங்கிறது இருக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுவீங்க. அது எஸ்பிஐ ஆன்லைன் SBI.SBI, அதாவது எஸ்பிஐ கலெக்ட் மூலிமா தான் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க, பே பண்ணிக்கலாம். அது பண்ணி முடிச்சோன்னே என்ன பண்ணுங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டுட்டு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஆன்லைனில் நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணிங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் எல்லாத்தையும் இதில் வச்சுட்டு நீங்கள் இந்த அட்ரஸ் மூலிமா ஸ்பீட் போஸ்ட் மூலிமா அனுப்பணும். இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஸ்பீட் போஸ்ட் மூலிமா மட்டும்தான் அனுப்பணும், நார்மல் போஸ்ட்லாம் அனுப்பிச்சிடாதீங்க. அதே மாதிரி மேலே அந்த என்வலப்பில் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ப்ரைவேட் செக்ரட்டரியா ஸ்டெனோகிராஃபரா என்ன அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். லாஸ்ட் டேட் 6/5/2024. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதிலே கொடுத்துட்டாங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னங்கிறத. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாகனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.